வணக்கம் வந்தனம் சுஷாக்தம் வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுய சுய நிகழ்ச்சி. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பிள்ளைங்களுக்கோசரம் அருமையான பச்சைப்பயிறு கீரை போண்டா. பச்சைப்பயிரும் கீரையை வச்சு ஒரு போண்டா பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ண போகிறது பசலைக்கீரை யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணால் அரைக்கீரை, சிறுக்கீரை, முளைக்கீரை பண்ணாங்க எந்த கீரை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு ஒரு நல்ல ஸ்நாக்காக கொடுக்கலாம். அப்படியும் சாப்பிட்லாம், இல்லை சட்னி கொடுத்தா சட்னியோடு சாப்பிட்லாம். பச்சைப்பயிறு பசலைக்கீரை போண்டா எப்படி செய்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். பச்சைப்பயிறு 3 கை, பசலைக்கீரை 2 கை, வெங்காயம் 2 கை, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், கொத்தமல்லி 1/2 கை, பச்சைப்பயிறு பசலைக்கீரை போண்டா. கலக்கலான ஒரு டிஷ்ஷு, ஹெல்த்தியான ஒரு டிஷ். பச்சைப்பயிறு ரொம்ப ஹெல்த்தி, ப்ரோட்டீன், அதாவது புரத சத்து நிறையா இருக்கக்கூடியது. கீரையிலையும் அதே மாதிரி அயன் சத்து நிறையா இருக்கக்கூடியது. ஒன்று எண்ணெயில் பொரிச்சிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அந்த பச்சைப்பயிறு பசலைக்கீரை மிளகாத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டு வெங்காயத்தையும் போட்டு தண்ணி தெளித்து போண்டை மாதிரி உருட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்திங்க அப்படின்னா நல்லா முறுமுறுப்பாக உள்ள சாஃப்டாக இருக்கும். அதை பிரித்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும், வெளியே கிறிஸ்பாக இருக்கும். அது கூட தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா கலக்கலான ஒரு பச்சைப்பயிறு பசலைக்கீரை போண்டா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ அதை எப்படி செய்து நம்ம பார்ப்போம். முதல்ல இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே வச்சு மிக்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன். இதில் பச்சைப்பயிரை நினப்புன்னு பொடி பண்ணிக்கிட்டேன். பச்சைப்பயிரை ஊற வச்சு வறுத்து அரைச்சி பொடி பண்ண இந்த பச்சைப்பயிறு. இதில் பசலைக்கீரை 2 கை, பசலைக்கீரை, மிளகாத்தூள், அதே மாதிரி உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, வெங்காயம் இதை போட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா பெசரிக்கிறோம். அதை தண்ணி தெளிச்சுட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. நான் ஒன்றும் பிரியக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போண்டா மாதிரி உருட்டிட்டு எண்ணெயில் பொடிக்கணும். போட்டு நல்லா பெசறிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது பிரியாது. இதே மாதிரி நீங்கள் என்ன சொன்னால் பசலைக்கீரை இல்லைன்னா கூட பொன்னாங்கண்ணி கீரை, சிறுக்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, உங்களுக்கு எந்த கீரை வேணுமோ அந்த கீரை நீங்கள் போட்டு செஞ்சால் அதோடய வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா புரட்டியாச்சு. இப்போது இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சி ஊறுற வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுய சுய நிகழ்ச்சிக்கு. நம்ம பண்ணுறது பசலைக்கீரை பச்சைப்பயிறு போண்டா. இப்படி சொல்லலாம், பச்சைப்பயிறு பசலைக்கீரை போண்டா. ஒரு பாத்திரத்தில் பச்சைப்பயிறு, பசலைக்கீரை, மிளகாத்தூள், எண்ணெய், உப்பு போட்டு வெங்காயத்தையும் போட்டு தண்ணி தெளித்து நல்லா பெசறிட்டு என்ன பண்ணோம், ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஊறிடுச்சு 10 நிமிஷம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம
சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை போடுவேன். நம்ம சைஸ் இல்லை, இந்த உருண்டை வந்து உங்கள் எவ்வளோ சைஸ் பெரிய சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை போடுங்க. இப்போ வந்து ஒரு சின்ன உருண்டையை போட்டு பாருங்கள், பிரியக்கூடாது. பிரியாமல் இருந்துச்சுன்னா மீதி உருண்டையை போடலாம். அப்படி பிரியா மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டையை போடுங்க. இது வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டமாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். அது மாதிரி நான் சொன்னேன், மருத்துவ குணம் உள்ள அருமையான ஒரு ஸ்நாக் இது. பச்சை பயிறு உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னேன். அதே மாதிரி பசலைக்கீரையும் உடம்புக்கு நல்லது. சப்போஸ் ஒரு கீரை பிள்ளைங்க சாப்பிடல அப்படின்னா அரைக்கீரை, முளைக்கீரை, எந்த கீரை வேணால் எந்த ஃபார்மில் இது மாதிரி ஒரு போண்டா மாதிரி கொடுக்கும்போது பிள்ளைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கீரையை நல்லா மிக்ஸ் ஆகிடுறதால உங்களுக்கு தெரியாது. அதனால் கண்டிப்பாக இந்த பசலைக்கீரை பச்சை பயிறு போண்டா ஒரு அருமையான ஒரு ஸ்நாக் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இந்த உருண்டையை கொஞ்சம் டைட்டாக ஒட்டிக்கோங்க. இது மாதிரி பச்சை பயிறுன்னு சொல்லுறது, பச்சை பயிரில் ஒரு நல்ல கஞ்சி நல்லா செய்யலாம். பச்சை பயிரும் கொஞ்சம் அரிசியும் போட்டு, அதாவது முதல்ல அரிசியை என்ன பண்ணணும், நொய் அரிசி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு அழகு பச்சை பயிர் அப்படின்னா ஒரு அரை அழகு நொய் அரிசி விட்டு அதுக்கு ஒரு 4 அழகு தண்ணி விட்டு அரிசி நல்லா வேக வச்சுட்டு அந்த பச்சை பயிறு மாவை அடிச்சுட்டு கிண்டிகிட்டே வரணும். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த கஞ்சி மாதிரி வந்துடும், ஒட்டாத பதம். அதுக்கப்புறம் அதை ஆற விட்டுட்டு அந்த தயிரை மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் வெங்காயம் வச்சு கடித்து சாப்பிட்டீங்கனாலும் ஒரு கலக்கலான பச்சை பயிறு கஞ்சி சூப்பராக இருக்கும். இப்போது இந்த போண்டா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட என்ன சொன்னால் வேர்க்கடலை சட்னி, அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் ஒரு நல்ல தக்காளி சாஸ் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். இந்த பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்தான ஒரு என்ன சொல்கிறீங்க பயிறு வகைகளில் வந்து முளைக்கட்டிய பயிறு, அதே மாதிரி பவுடர் பண்ணி இந்த மாதிரி வதக்கணும், வறுத்து பொடி பண்ணணும். அப்போ தான் அதுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்லோ ஃபயரில் குக் ஆகும்போது உள்ளேயும் அந்த மாவு குக் ஆகிடும். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்க அப்படின்னா மேலே மட்டும்தான் குக் ஆகும், உள்ளே குக் ஆகாது. ஸோ இந்த அருமையான பச்சைப்பயிறு பசலைக்கீரை போண்டா நீங்கள் சாப்பிட்றதுக்கும் நாங்கள் சாப்பிட்றதுக்கும் ரெடி ஆகிடுச்சு. இந்த கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொன்வரமாக இருக்கணும். இந்த கலரில் தான் தக்காளி சாஸ் வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு, இந்த கலர் வந்துடுச்சு, நம்ம எதிர்பார்த்த கலர் இதில் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த போண்டாவை எடுத்துருவோம். ஒரே ஈவன் சைஸு, அதே மாதிரி கலர், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் அடுப்பு அணைச்சிடலாம். பச்சைப்பயிறு பசலைக்கீரை போண்டா ஒரு பாத்திரத்தில் 3 கை வறுத்து பொடி பண்ண பச்சைப்பயிறு, 2 கை பசலைக்கீரை, 1 கை வெங்காயம், மிளகாத்தூள், தண்ணி, கொஞ்சமாக எண்ணெய், உப்பு போட்டு பெசரிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டால் சூடாக சாப்பிட்றதுக்கும் சரி, பிள்ளைங்களுக்கு டொமேட்டோ சாஸை கொடுக்கணும் சரி, ஒரு கலக்கலான அட்டகாசமான ஒரு ஸ்நாக்கு பச்சைப்பயிறு பசலைக்கீரை போண்டா. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது அருமையான ஒரு நெல்லிக்காய் சாதம். அந்த நெல்லிக்காய் சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். நெல்லிக்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய் 1/4 கிலோ, ஜீரக சம்பா அரிசி 1 அழகு, கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 10 நம்பர், வெங்காயம் 2 கை, கொத்தமல்லி 1/2 கை, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. இப்போது நெல்லிக்காய் சாதம்
இதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வைட்டமின் சி, அதாவது நாக்கில் புண்ணு வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் நெல்லிக்காய் சாதம் சாப்பிட்லாம். நாக்கில் நிறைய பேருக்கு வந்து அந்த வைட்டமின் சி சக்தி குறையிறதால கண்டிப்பாக இந்த புண்ணுலாம் வரும். நெல்லிக்காய், கேரட் அது மாதிரி சாப்பிட்லாம். இந்த நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யணும் அப்படின்னா, எண்ணெய் ஊற்றலாம். ப்ரெஃபரபிளி நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் சூடாகுது, கடுகு, கடலைப்பருப்பு, அதே மாதிரி முந்திரி பருப்பு வதக்கிட்டு, வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கிட்டு, நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுக்கோ, அந்த நெல்லிக்காயும் வதக்கிட்டு, மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கிட்டு, மஞ்சத்தூளையும் போட்டு வடித்து வச்சுருக்க சீரக சம்பா அரிசி. சீரக சம்பா அரிசிக்கே ஒரு தனி டேஸ்ட் இருக்குது, ஒரு ஃப்ளேவர், வாசனை, தனியான ஒரு வாசனை இருக்குது. நீங்கள் நம்ம சவுத் பக்கம் போனீங்கன்னா அந்த சீரக சம்பாவில் தான் பிரியாணியே செய்கிறாங்க. எல்லா பிரியாணி வகையிலும் பார்த்திங்கன்னா அந்த சீரக சம்பாவில் செய்கிற பிரியாணி. நம்ம சைடில் பார்த்திங்கன்னா அந்த முகலாய் ஸ்டைலில் பாஸ்மதி அரிசி வச்சு செய்வோம். சீரக சம்பாவுக்கு ஒரு டேஸ்ட்டு, பாஸ்மதி அரிசிக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. அது அப்படியே சாப்பிட்டாலும் சரி, கூட தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஆவக்காய் ஊறுகாயோ, ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாயோ, இல்லை ஒரு வெஜிடபிள் ஊறுகாவோ, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நல்ல வத்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது திக்காக இருக்கணும். வத்த குழம்பு அது சின்ன சின்ன வெங்காயம்லாம் போட்டு மேலே அப்படியே மிதக்கணும். அந்த வெங்காயம் அது எண்ணெயோடு பிரித்து போடும்போது எச்சு ஊறுது, கலக்கலாக இருக்கும். இப்போ அந்த நெல்லிக்காய் சாதத்தை எப்படி செய்து பார்ப்போம். இப்போ எண்ணெய் ஊற்றிடுறேன். இந்த எண்ணெயை நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது அது கலரும் கொஞ்சம் வித்தியாசப்படும், டேஸ்ட்டும் ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு. அந்த நல்லெண்ணெயில் ஒரு சிறு கசப்பு இருக்கும், அதுதான் அது என்ஜாய்மெண்ட்டே. இதில் கடுகு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, அதே மாதிரி வெங்காயம், கொத்தமல்லி போட்டு தாளிக்கலாம். இதை முந்திரி பருப்புன்னு சொல்லும்போது உடச்சி போட்டுக்கலாம், இல்லை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், நம்ம சௌகரியம் எப்படியோ அந்த மாதிரி போடும்போது அந்த நறுக்கு கிடைக்கும்போது, முந்திரி பருப்பு நறுக்கு அந்த சாதத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. எப்படி நம்ம கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கிறோமோ, அந்த கடலைப்பருப்பு வாயில் கிடைக்கும்போது ஒரு கிறிஸ்மஸ் கிடைக்கிறது, அதே மாதிரி அந்த முந்திரி பருப்புக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், இதில் வந்து கடுகு போட்டுறேன். சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். இதை வந்து கொஞ்சம் செவுக்கணும், அந்த கடலைப்பருப்பு வந்து செவுத்து வறுக்கணும். அதே மாதிரி இந்த முந்திரி பருப்பு இதில் போட்டலாம். இந்த கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு அதே மாதிரி செவுந்து வரணும். கொஞ்சம் கலர் மாறினா தான் அந்த கிறிஸ்மஸ் கிடைக்கும். இப்போ இதையும் போட்டு வறுத்துட்டு, இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டு, மஞ்சத்தூளையும் போட்டு அந்த நெல்லிக்காய் போட்டு வதக்கும் போது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த முந்திரி பருப்பு வதக்கிற பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கலர் மாறி பாருங்கள், ஒரு மாதிரி லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வருத்தும். அப்போ தான் அந்த முந்திரி பருப்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கடலைப்பருப்பு அந்த கிறிஸ்மஸ் நல்லா கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், வெங்காயத்தை போட்டுக்கிறேன். போட்டு டாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு டாஸ் பண்ணி, இப்போது இந்த நெல்லிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த நெல்லிக்காயும் அதை போட்டுறேன். நெல்லிக்காய் வதங்கட்டும். வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்கணும், மஞ்சள் தூள் சேர்க்கணும், சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுபோல் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் சுயசுவை நிகழ்ச்சிக்கு. நெல்லிக்காய் சாதம். எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு தாளிச்சிட்டு, வெங்காயத்தை வதக்கிட்டு, பச்சை மிளகாயம் போட்டு, அதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு, நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுக்கோ, அந்த நெல்லிக்காயும் போட்டு வதக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், மிளகாத்தூள், அதே மாதிரி மஞ்சத்தூள், போட்டோம். இப்போது உப்பு போட போகிறோம்.
சாதத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. சாதத்தில் உப்பு போடல நான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இந்த ஒரு ஆழாக்கு சீரக சம்பா அரிசி அதை வடித்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு உதிரி ஊற்றணும். இதுக்கு தண்ணி சப்போஸ் நீங்கள் பாத்திரத்தில் வடிக்கிறதா இருந்தால் கழுத்தூரில் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிக்கலாம். வடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும். ஒரு முக்கால் பாகம் வரும்போது கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணாமல் வச்சுட்டு அப்புறம் வடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது இந்த நெல்லிக்காயும் இந்த அரிசி அதாவது வெந்த சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நெல்லிக்காயோடு சாப்பிடும்போது அதுக்கே உண்டான ஒரு டேஸ்ட்டு. இந்த மிளகாத்தூளில் கொஞ்சம் லைட்டான காரம், பச்சை மிளகாய் காரம், முந்திப்பருப்பு கிறிஸ்ப்னஸ்ஸு, அந்த கடலை பருப்போட கிறிஸ்ப்னஸ்ஸு, வாவ்! இது வந்து அட்டகாசமான ஒரு டிஷ்ஷு. நான் சொன்னேன், இதுக்கு ஊறுகாய் சாப்பிட்டாலும் சரி, அப்பளம், வத்தல், மோர் மிளகாய் அப்படி சாப்பிட்டாலும் சரி, இல்லை நம்ம சைட் டிஷ்ஷு மீன் வறுவல், மட்டன் தொக்கு, சிக்கன் மசாலா சாப்பிடும்போதும் கலகலாக இருக்கும். இல்லை அது ட்ரையாக இருந்துச்சுன்னா அது ஒரு கடி, இது ஒரு வாய், சூப்பராக இருக்கும். இந்த நெல்லிக்காய் சாதம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு வாட்டி இதை எப்படி செய்யணும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். முதல்ல நெல்லிக்காய் கட் பண்ணிக்கணும். நெல்லிக்காவை கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றணும். கடுகு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பை வதக்கிட்டு, வெங்காயத்தை வதக்கிட்டு, பச்சை மிளகாய் வதக்கிட்டு, நெல்லிக்காயும் வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் போட்டு, உப்பு போட்டு, இந்த சாதத்தை வடித்த சாதத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா அருமையான ஒரு நெல்லிக்காய் சாதம், ஒரு டேஸ்டான ஒரு சாதம். நான் சொன்னேன், அந்த ஜீரக சம்பாருக்கு அரிசிக்கு ஒரு வாசனை, அதோடு சாப்பிடும்போது இன்னும் அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு. இப்போது இதை நெல்லிக்காய் சாதத்தை இப்படி போட்டுக்கலாம். அருமையான ஒரு 2 டிஷ் நம்ம பார்த்தோம். பச்சைப்பயிறு பசலைக்கீரை போண்டா. பச்சைப்பயிரை நம்ம பண்ணோம் வறுத்து, அதை நல்லா செவுக்க வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டோம். பசலைக்கீரை பச்சையை வச்சுக்கிட்டோம். ஒரு பாத்திரத்தில் அந்த பச்சைப்பயிறு 3 கை, பசலைக்கீரை 2 கை, மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, அதே மாதிரி இந்த வெங்காயம் போட்டு தண்ணி தெளித்து என்ன பண்ணுவோம், பிசைஞ்சு போண்டா மாதிரி சுட்டோம். கிறிஸ்பாக சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு. அது வேர்க்கடலை சட்னியோடு சாப்பிடும்போது இன்னும் அட்டகாசமாக இருக்கும்னு சொன்னேன். இல்லை தேங்காய் சட்னி இருந்தாலும் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு டொமேட்டோ சாஸோடு கொடுக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. நெல்லிக்காய் சாதம். நெல்லிக்காய் சாதம்னு சொன்னால் அதுவும் முழு நெல்லிக்காய். நெல்லிக்காய்னு சொல்லும்போது அரை நெல்லிக்காய் இருக்குது, முழு நெல்லிக்காய் இருக்குது. அரை நெல்லிக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு தான், அப்படியே சாப்பிட்றதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழு நெல்லிக்காய் மட்டும்தான் அப்படியே சாப்பிட்லாம், ஊறுகாய் போடலாம், தேனில் வச்சு ஊற வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய அந்த முழு நெல்லிக்காயில் செய்வாங்க, உடம்புக்கு நல்லது அப்படின்னு. அந்த முழு நெல்லிக்காய் வச்சு நெல்லிக்காய் சாதம். நெல்லிக்காய் வந்து அந்த விதையை எடுத்துகிட்டு அதை க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றணும். கடுகு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு தாளிச்சிட்டு, வெங்காயத்தை வதக்கிட்டு, பச்சை மிளகாயம் வதக்கிட்டு, அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு, நெல்லிக்காயும் போட்டு வதக்கிட்டு, வடித்த சீரக சம்பா அரிசியை போட்டு என்ன பண்ணுறோம், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, உப்பு போட்டு, அப்படியே அந்த ஒரு தட்டில் இந்த நெல்லிக்காய் சாதமும் ஒரு நல்ல மீன் துண்டு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கலகலாக இருக்கும். அதே மாதிரி நெல்லிக்காய் சாதம், வத்தல், மோர் மிளகாய் சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. ஆஃபீஸ் கோயர்ஸுக்கு இது ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான ரைஸு, சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு பிடிச்ச சாதம், நெல்லிக்காய் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பாடு மூலிமா கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க தெரியாது என்ன போட்டிருக்கோன்னு, அதை கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க. இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது 2 நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிற விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.